ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. எத்தனை கிலோமீட்டர் தொலைவு? 90 கிலோமீட்டர். சீரான வேகம். அந்த வேகம் எனக்கு என்னன்னு தெரியாது. என்ன சொல்றோம் சாமி? எஸ் அப்படியே வச்சுக்கிறோம். ஆக்சுவலா எஸ் என்ன தம்பி? வேகம் தானே. ஸ்பீட் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். தொலைவு பை காலம். வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். எப்பவுமே மாறாது. இப்போ சீரான வேகம். வேகத்தை ஸ்பீட் வச்சிட்டா எஸ் மிஸ். ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர் தொலைவு? 90 கிலோமீட்டர். டைம் எனக்கு தெரியாது. x னு வச்சுக்கிறேன். ஓகே? அதன் வேகம் 15 கிலோமீட்டர் பர் மணி அதிகரிக்கப்பட்டால் பயணம் நேரம் 90 நிமிடம் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. பயண நேரம் எத்தனை நிமிடம் குறைகிறது? 30 நிமிடங்கள் குறைகிறது. இப்போ டைம் என்ன பண்றாங்க சாமி? அதன் வேகம் 15 கிலோமீட்டர் பர் மணி. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தை என்ன பண்றாங்க? அதிகரிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மிஸ். அப்ப பாருங்க சாமி, இன்னொரு எஸ். இது S1 வச்சுக்கிறேன். இது நம்ம S2 வச்சிட்டா எஸ் மிஸ். 90 பை டைம் அதிகரிக்கிறாங்க x + 15. இப்போ அதிகரிக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப வித்தியாசம் வரும் இல்லையா? இவ்வளவு தூரம் போச்சுன்னா டைம் எவ்வளோ? இப்போ 15 கிலோமீட்டர் அதிகரிச்சா அது ஒரு வேகம். ஆமாதானப்பா? மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகம் அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா டைம் என்ன பண்ணும்? குறையுதானே சாமி? வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் என்ன பண்ணும்? அப்ப எவ்வளவு நேரம் குறையுதா? 30 நிமிடம் குறையுது. 30 நிமிடம் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? அரை மணி நேரம். அப்ப வித்தியாசம் போடலாமா? 90 பை x மைனஸ் 90 பை x + 15 ஈக்குவல் டு அரை மணி நேரம். எப்படி அதை எழுதுவோம்? அரை எப்படி எழுதுவோம்? 1/2. 30 நிமிடம் அப்படிங்கிறது அரை மணி நேரம். அரை அப்படிங்கிறது 1/2. ஓகே. இப்ப பாரு சாமி, இது என்னது? இந்த S1 - S2 போட்டுக்கலாமா? வித்தியாசம் இதுக்கு இதுக்குமான நேர வித்தியாசம் அரை மணி நேரம் வித்தியாசம். வித்தியாசம் என்ன போகும் நடுவுல? இது ஒரு பின்ன என்ன, இது ஒரு பின்ன என்ன. ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்கிறத பார்த்தலாம். யார் பொதுவா இருக்காங்க பாருங்க. 90 கரெக்ட்டா? 1 பை x ஆ? 1 பை x மைனஸ் 1 பை x + 15 ஈக்குவல் டு 1/2. இப்ப நான் என்னத்தை கண்டுபிடிக்கணும்னா x தான கண்டுபிடிக்க போறோம். எஸ் மிஸ். இல்ல, பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. இப்ப பண்ணலாம் சாமி. விண்ணயன் நடுவுல +1 - பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா வேற மாதிரி இருக்கா? வேற மாதிரி. x வேற x + 15 வேற. வேறுபட்ட உறுப்புகள். அப்ப எப்ப வேற மாதிரி இப்போ ரெண்டு பேருமா? எப்ப ரெண்டு பேருமா குறுக்கு குறுக்க? அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மிஸ். ரெண்டு பேருக்கு தான் பக்கத்துல போயிடலாமா? எஸ் மிஸ். இந்த வகுத்துல இருக்கிற ரெண்டு தான் பக்கம் வச்சனா? 90 2 இந்த பொருள் பாருங்க. ஓர் x மைனஸ் ஓர் 15 ஓர் x இங்க போடுறா. x - 15 மைனஸ் x ஈக்குவல் டு வகுத்துல இருக்கிற தான் பக்கம் வரணும். மாதிரி இருக்கும் x + 15 plus x minus x கேன்சல். plus வந்து அப்ப வந்து plus 15 தானே. சரி, இங்க பாருங்க. plus 15 தானே. ஓர் x ஓர் 15 இங்க 90 × 2 கேன்சல் ஆயிடுச்சுங்கன்னா இருக்கு 15 ஈக்குவல் டு x + 15. ஒரு நம்பர், அதே நம்பர் அது கூட 15 போட்டுரும். இதான் ஆன்சர். இது எஸ் மிஸ். நம்ம பார்க்கலாம் சாமி. 5 2 என்ன ஆயிடுச்சு? 30. 30 இங்கே 30 வந்துச்சுனா இங்க என்ன இருக்கு? 90. 30 கூட 15 கூட என்ன ஆயிடுச்சு? 30 கூட 45. அப்ப இங்க என்ன வரும்? 45 வரணும்ல? எஸ் மிஸ். அவ்வளவுதான் சாமி. எஸ் மிஸ். அப்ப என்ன பண்றேன்? இத பிரிக்கிறேன். பிரிக்கிட்டா? எஸ் மிஸ். 2 × 45. இத நான் 45 × 2 போலாமா? எஸ் மிஸ். இங்க 5 2 என்ன ஆயிடுச்சு? 30. இப்போ இந்த 30 20 32 எவ்வளவு ஆயிடுச்சு? 60. இங்க பார்க்கறேன். x × x +
45 இது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு சாமி ரெண்டு பேருக்குனா 45 45 தான் 45 கூட 15 சேர்த்தா 60 வந்துச்சா Yes, miss. This implies X equal to 45. x equal to 45. பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. பேருந்தின் வேகம் x equal to 45 கிலோமீட்டர் per மணி. மணிக்கு இங்கிலீஷ் என்னது? hour.